செய்திகள் தொடர்கின்றன. தமிழகம் புதுச்சேரியில் அரசியல் கட்சியினின் வேட்பாளர்கள் மற்றும் சுயேட்சைகள் கொளுத்தும் வெயிலில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மக்கள் ஆதரவும் இல்ல, அதை விட்டுட்டு தமிழ்நாட்டை பத்தி பேசிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு இடமில்லாதான் ஆக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை வந்தவுடன் முதல் வேலை இந்த ஸ்டாலின் விடமாட்டான். உறுதி. திண்டுக்கல் நாடாளுமன்ற வேட்பாளர் வேலுச்சாமியை ஆதரித்து நத்தம் பேருந்து நிலையம் அருகே பரப்புரை மேற்கொண்ட நடிகர் உதயநிதி அதிமுக பாமக கூட்டணியை கடுமையாக விமர்சித்தார். தொடர்ந்து பேசியவர், மத்தியிலும் மாநிலத்திலும் மாற்றம் வர வரும் 18ஆம் தேதி திமுக கூட்டணிக்கு வாக்களியுங்கள் என்றார். துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமனுடைய மகன் பாலியல் வன்முறைகளை பல குற்றச்சாட்டு, பல பெண்கள் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. போய் புகார் கொடுக்கிறாங்க பாலியல் வன்முறை. இதுக்கெல்லாம் நம்ம தீர்ப்பு வழங்க வேண்டியது, இவங்க பண்ண தப்புக்கெல்லாம் தண்டனை கொடுக்க வேண்டியதாலே. மத்திய சென்னை பாமக வேட்பாளர் சாம்பால் பிரச்சாரம் செய்துவிட்டு செல்லும் இடங்களில் சேரும் குப்பைகளை அவரது நண்பர்களும் பாமக தொண்டர்களும் அப்புறப்படுத்தி வருகின்றனர். குப்பைகள் தேங்குவது குறித்து சாம்பால் கூறியதைத் தொடர்ந்து இந்த பணிகளில் ஈடுபடுவதாக அவர்கள் கூறினர். தூத்துக்குடி மக்களவை தொகுதிக்குட்பட்ட கோவில்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திமுக வேட்பாளர் கனிமொழி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பெண்கள் ஆரத்தி எடுத்து அவருக்கு வரவேற்பு அளித்தனர். குடியிருந்த மக்கள் மத்தியில் பேசிய கனிமொழி, பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சியில் விலைவாசி கடுமையாக உயர்ந்துவிட்டதாக விமர்சித்தார். ஒரு வாக்குறுதி கூட கொடுத்த வாக்குறுதி எதையும் நிறைவேற்றல, முன்னாடி இருந்ததை விட மோசம் என்று இருக்கக்கூடிய நிலை. கேஸ் விலை மோடி ஆட்சிக்கு வரும்பொழுது 300 ரூபாய், இப்ப எவ்வளவு 1000 ரூபாய். எல்லா விலைவாசியும் ஏறி இன்னைக்கு யாருக்குமே வேலை கிடைக்காத ஒரு நிலைமை. படித்த பிள்ளைகளுக்கு வேலை இல்லை. சிதம்பரம் மக்களவை தொகுதி அமமுக வேட்பாளர் இளவரசனை ஆதரித்து அந்த கட்சியின் துணை பொதுச் செயலாளர் தினகரன் ஜெயங்கொண்டம் சன்னதி வீதியில் பரப்புரை மேற்கொள்வதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. தினகரன் வருவதற்கு முன்பே அங்கு திரண்ட அமமுக தொண்டர்கள் நூற்றுக்கணக்கானோர் வெயிலையும் பொருட்படுத்தாமல் பாடலுக்கு ஏற்ப உற்சாகமாக நடனமாடினர். இந்த கூட்டத்தில் கல்லூரி மாணவர்கள் உட்பட இளைஞர்களும் பங்கேற்றதால் பிரச்சார களம் களை கட்டியது. விருதுநகரில் அமமுக வேட்பாளர் பரமசிவம் ஐயப்பனை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் இன்பத்தமிழன் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார். அப்போது போடுங்கம்மா ஓட்டு பரிசு பெட்டியை பார்த்து என்று உற்சாகமாக கூவியபடி அவர் வாக்கு சேகரித்தார். வேலூர் மாவட்டம் திருப்பத்தூரில் திருவண்ணாமலை திமுக வேட்பாளர் அண்ணாதுரையை ஆதரித்து பரப்புரை மேற்கொள்வதற்கு முன்பு செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன், ஆளுங்கட்சியினர் வன்முறையின் மூலம் தேர்தலில் வெற்றி பெற முயற்சிப்பதாகவும் இது ஒருபோதும் நடக்காது எனவும் கூறினார். அன்புமணி ராமதாஸ் பகிரங்கமாகவே வாக்குச்சாவடிகளை கைப்பற்றுங்கள் என தெரிவித்திருக்கிறார்கள், வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். ஆக வன்முறையின் மூலமாக வெற்றி பெறுவதற்கான முயற்சிகளையும் பண ரீதியாக வெற்றி பெறுவதற்கான முயற்சிகளையும் எதிர்த்தரப்பினர் மேற்கொள்கிறார்கள். அந்த முயற்சிகள் ஒருபோதும் வெற்றி பெறாது. எங்கள் அணி வெற்றி பெறும். கன்னியாகுமரி மாவட்டம் கேசவன்புதூரில் பரப்புரை மேற்கொள்ளும் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய பொன் ராதாகிருஷ்ணன், தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பச்சை தமிழன் என்றார். தமிழகத்தை தமிழர்தான் ஆள வேண்டும் என காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கூறியிருப்பதற்கு பதிலளிக்கும் வகையில் அவர் இதனை தெரிவித்தார். மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி தமிழனா இல்லையா? பச்சை தமிழன். அப்புறம் என்ன? எம்ஜிஆர் அவர்கள் சில வியாக்கியான சில விஷயங்களெல்லாம் கொடுத்திருக்காரு. அதுக்கு மேல போக விரும்பல. யாரு யார் யார் எங்கிருந்து என்னெல்லாம் சொன்ன எனக்கு எல்லாம் உடன்பாடு வேறு கிடையாது. எடப்பாடி பழனிசாமி சுத்த தமிழன் தானே. என்ன புதுசாக இவங்க எங்கிருந்து கொண்டு போறாங்க?
மதுரை நாடாளுமன்ற வேட்பாளர் சு வெங்கடேசனை ஆதரித்து செல்லூர் பகுதியில் பொதுமக்களிடம் நடிகர் சமுத்திரக்கனி வாக்குகளை சேகரித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கட்சி கூட்டணிக்கு அப்பாற்பட்டு நண்பர் என்ற முறையில் சு வெங்கடேசனுக்கு ஓட்டு கேட்டதாக தெரிவித்தார். மக்கள் பிரச்சனையை மக்களுக்கு கூடவே இருந்து அலசி ஆராய்ந்து அதற்கான தெளிவான தீர்வை தரக்கூடிய ஒரு மனிதன். முதல் தலைமுறை வாக்காளர்கள்ட்ட ஒன்று கேட்டுக்கிறேன், கவனமாக ஓட்டு போடுங்க. சூவை மாதிரி ஆட்களை தேடி 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 பார்த்து ஓட்டு போடுங்க. இந்த மாதிரி மனிதர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைத்தால் இந்த ஒரு பெரிய தலைமுறை மாற்றமே வரும் அப்படின்றதுக்காக தான் நான் சூவை பின்னாடி நிற்கிறேன். நீலகிரி மக்களவை அதிமுக வேட்பாளர் தியாகராஜன் கடநாடு பகுதியில் பேருந்தினுள் ஏறி பயணிகளிடம் வாக்கு சேகரித்தார். பின்னர் அங்கிருந்து உதகை நோக்கி காரில் சென்று கொண்டிருந்த போது தேனாடு கம்பை என்ற பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருப்பதைக் கண்டு உடனடியாக காரில் இருந்து இறங்கி காவலர்களுடன் இணைந்து அவர் போக்குவரத்தை சீர் செய்தார். பராமரிப்பு பணிக்காக ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க தமிழக அரசிற்கு உத்தரவிடக் கோரிய வேதாந்தா நிறுவனத்தின் வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. பராமரிப்பு பணிக்காக ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க அனுமதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வேதாந்தா நிறுவனம் வழக்கு தொடர்ந்தது. மேலும் ஆலைக்கு மின் இணைப்பு, நீர் இணைப்பு வழங்க தமிழக அரசு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மின் வாரியத்திற்கு உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த வழக்கின் விசாரணை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் பிரதான வழக்கு நிலுவையில் உள்ளதால் ஆலையில் பராமரிக்கும் பணிகள் செய்ய அனுமதி கோரி உச்சநீதிமன்றத்தில் வேதாந்தா நிறுவனம் மனு தாக்கல் செய்தது. அதில் தாங்கள் தாக்கல் செய்த வழக்குகளை விசாரிக்க போதிய நேரம் இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருப்பதால் பராமரிக்கும் பணிகளுக்காக ஆலையை திறக்க தமிழக அரசிற்கு உத்தரவிட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கை இன்று விசாரித்த உச்சநீதிமன்றம் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க அனுமதிக்க தமிழக அரசிற்கு உத்தரவிட முடியாது என கூறி வேதாந்தா நிறுவனத்தின் மனுவை தள்ளுபடி செய்தது. சென்னையில் திமுக பிரமுகர் வீட்டில் பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்டதில் பாமகவுக்கும் தொடர்பு இருப்பதாக மத்திய சென்னை திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய சென்னை தொகுதிக்குட்பட்ட அண்ணா நகர் பகுதியில் திமுகவின் கூட்டம் நடைபெற்றது. அப்பொழுது அமமுக, எஸ்டிபிஐ கட்சிகள் அந்த பகுதி வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ய முயன்றதாக கூறப்படுகிறது. இதனை தடுத்து நிறுத்திய திமுகவினருக்கும் அமமுகவினருக்கும் இடையே தகராறு நடைபெற்றதாக தெரிகிறது. இந்நிலையில் அண்ணாநகர் திமுக பகுதி செயலாளர் பரமசிவம் என்பவரது வீட்டில் அதிகாலை அடையாளம் தெரியாத நபர்கள் பெட்ரோல் பாக்கெட்டுகளை கொளுத்தி வீசியுள்ளனர். இதில் பரமசிவத்தின் ஃபார்ச்சூன் கார் பாதி எரிந்தது. கிட்டத்தட்ட ஒரு 6:30 இருக்கும். நம்ம எதிர் வீட்டு பையன் புகையை வருது பார்த்துட்டு ஓடி வந்து கதவை எல்லாரும் தட்டி அவங்க வீட்டு பக்கத்தில் இருந்த பைப்பில் இருந்து தண்ணி அடித்து நான் இருந்த உடனே நானும் கொஞ்சம் தண்ணியெல்லாம் எடுத்து அணைச்சோம். அப்புறம் பார்த்தா 4 பேக்கெட்டில் பெட்ரோல் இது அடிச்சிருக்கு, திரி போட்டு கொளுத்தி போட்டிருக்காங்க. இதனையடுத்து பரமசிவன் வீட்டில் மத்திய சென்னை தொகுதி திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் பார்வையிட்டார். சிசிடிவி காட்சிகளை வைத்து காவல்துறையில் புகார் அளிக்க உள்ளதாக தயாநிதி மாறன் தெரிவித்தார். எங்களுக்கு தெரிந்து புரிந்து வைக்க நேற்று பிரச்சனை நான் எஸ்டிபிஐ தான் நடிச்சிட்டு இருக்கோம். அவங்க தான் வாக்குக்கு பணம் கொடுக்க முயற்சித்தார். இந்த பிரச்சனையை பயன்படுத்தி கொண்டு தோல்வி பயத்துள்ள பாமகவும், ஏன்னா பாமக வன்முறை கட்சி, எப்பவுமே வன்முறையை அவர்கள் கையாடுகிற கட்சி, அவர்களும் இதை பயன்படுத்திக்க கூடும் என்ற சந்தேகம் எங்களுக்கு எழுந்திருக்குது. இங்கே வீடியோ சிசிடிவி இருக்கு, வீடியோ ஆதாரங்கள் இருக்கு, அதையும் நாங்கள் எடுத்து அதையும் போலீசாரும் நாங்கள் தர உள்ளோம். பெட்ரோல் குண்டு வீச்சுக்கும் அதிமுகவுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்றும் வெடிகுண்டு கலாச்சாரத்தை கொண்டு வந்ததே திமுக தான் எனவும் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்தார். தீவிரவாத அந்த ஒரு நம்பிக்கை எங்களுக்கு எப்போதுமே கிடையாது. திமுக ஆட்சியில் வேணா கூஜா வெடிகுண்டு அப்புறம் வேற பல்வேறு வெடிகுண்டு எல்லாம் வெடித்ததெல்லாம் தெரியும். எங்கள் ஆட்சியில் அம்மாவுடைய 2011 இந்த தேதி வரல ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அம்மாவுடைய அரசும் அம்மாவுடைய ஆட்சியும் எந்த வெடிகுண்டு வெடித்தது கிடையாது. ஆனால் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் என்ன நடந்தது? திமுக ஆட்சியில் வெடிகுண்டு வெடித்தது. அதே போல் பூஜா வெடிகுண்டு, அதே போன்று பாட்டில் வெடிகுண்டு, இதுபோல பல்வேறு வெடிகுண்டு எல்லாம் திமுக ஆட்சியில் சர்வசாதாரணம். இதனிடையே பரமசிவன் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசி சென்றவர்களின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இந்த விவகாரம் குறித்து போலீசார் விசாரித்து வருகிறார்கள். கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பேசி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். But the insensitive communists and Congress have brought a culture of political violence. സുഹൃത്തുക്കളെ, കേരളത്തിന്റെ സംസ്കാരം ഇടതുപക്ഷത്തിൽ നിന്നും യുഡിഎഫിൽ നിന്നും വലിയ ഭീഷണി നേരിട്ടുകൊണ്ടിരിക്കുകയാണ്. കേരളം ശാന്തിയുടെയും സൗഹാർദ്ദത്തിന്റെയും മണ്ണാണ്. പക്ഷേ കമ്മ്യൂണിസ്റ്റുകാര്
അതോടൊപ്പം കോൺഗ്രസുകാര് അവര് ഈ മണ്ണിൽ രാഷ്ട്രീയ കൊലപാതകങ്ങളുടെ, രാഷ്ട്രീയ അക്രമങ്ങളുടെ ഒരു സംസ്കാരമാണ് ഇപ്പോൾ കൊണ്ടുവന്നിരിക്കുന്നത്. Several patriotic RSS and BJP Karyakartas have been attacked and killed for serving the people. ദേശാഭിമാനികളായിട്ടുള്ള നിരവധി BJP RSS പ്രവർത്തകർ അവരാക്രമിക്കപ്പെട്ടിരിക്കുന്നു, കൊല ചെയ്യപ്പെട്ടിരിക്കുന്നു. ഒരൊറ്റ കാരണം കൊണ്ട് അവരും ജനങ്ങൾക്ക് വേണ്ടിയിട്ട് നിലകൊണ്ടു എന്നുള്ളത് കൊണ്ട് മാത്രം. From Kozhikode, I want to ask outdated communists and fake liberals, why are you silent on the political violence in Kerala? What are your compulsions? ഈ കോഴിക്കോടിന്റെ മണ്ണിൽ നിന്ന് ഞാൻ ചോദിക്കാൻ ആഗ്രഹിക്കുകയാണ്, കാലഹരണപ്പെട്ട കമ്മ്യൂണിസ്റ്റ് ആശയത്തെ മുറുകെ പിടിച്ചു നിൽക്കുന്നവരോടും അതോടൊപ്പം കപട ഉദാരവാദികൾ എന്ന് അവരോട് ഞാൻ ചോദിക്കുകയാണ്, നിങ്ങൾ എന്തുകൊണ്ട് ഈ മൗനം പാലിക്കുന്നു? കേരളത്തിലെ ഈ കൊലപാതകത്തിന്റെ രാഷ്ട്രീയ സംസ്കാരം, ആ രാഷ്ട്രീയ സംസ്കാരം എന്ത് നിർബന്ധമാണ്, എന്ത് തരത്തിലുള്ള സമ്മർദ്ദമാണ് നിങ്ങളുടെ മുകളിൽ ഈ മൗനത്തിന് കാരണമായിട്ടുള്ളത് എന്ന് ചോദിക്കുകയാണ്. I assure my fellow BJP Karyakartas, your struggles will not go in vain. Their bullying will not weaken us. ഞാൻ ഭാരതീയ ജനതാ പാർട്ടിയുടെ സഹപ്രവർത്തകർക്ക് ഉറപ്പ് നൽകാൻ ആഗ്രഹിക്കുകയാണ്, നിങ്ങളുടെ പരിശ്രമങ്ങൾ വെറുതെയാവില്ല എന്ന് ഞാൻ ഉറപ്പ് നൽകുകയാണ്. അവരെന്തൊക്കെ ശ്രമിച്ചാലും ശരി, ആ ശ്രമങ്ങളൊന്നും തന്നെ നമ്മളെ ദുർബലപ്പെടുത്താൻ അതിന് അവർക്ക് സാധ്യമാകില്ല എന്ന് ഞാൻ സൂചിപ്പിക്കുകയാണ്. Look at what happened in Tripura. There too, fear of communists was high. They were taking to worse violence. They tried to hide their poor governance, but the people gave them a strong answer. From barely any presence, we formed the government with record majority. People placed their faith in us. The same will happen in Kerala. ഞാൻ നിങ്ങളുടെ ശ്രദ്ധ ത്രിപുരയിലേക്ക് ആകർഷിക്കാൻ ആഗ്രഹിക്കുകയാണ്. അവിടെയും കമ്മ്യൂണിസ്റ്റുകാര് ഭയപ്പെടുത്തിയാണ് ഭരണം നടത്തിയിരുന്നത്.